செய்திகள் தொடர்கின்றன. மியான்மர் நாட்டில் பல நூற்றுக்கணக்கான அரசியல் தலைவர்கள் இன்னும் சிறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் 64வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மியான்மர் என்று தற்போது அழைக்கப்படும் பர்மா நாடு பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து 1948ஆம் ஆண்டு ஜனவரி 4 விடுதலை அடைந்தது. இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மியான்மரின் துணை அதிபர் கலந்து கொண்டு அதிபரின் சுதந்திர தின செய்தியை வெளியிட்டு பேசினார். சுதந்திர தினத்திற்கு ஒரு நாள் முன்னதாக சுமார் 900 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் மியான்மர் நாட்டில் ஜனநாயகம் முழுமையாக திரும்பும் வரை அந்நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடையை முழுமையாக நீக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கிந்திய நாடுகள் அறிவித்துள்ளன. ஜப்பானில் ஏற்பட்ட பூகம்பம் மற்றும் சுனாமி ஆகிய இயற்கை பேரழிவுகளுக்கு மத்தியிலும் தாக்குப்பிடித்து உயிருடன் உள்ள பைன் மரம் ஒன்று ஜப்பானியர்களின் மத்தியில் ஒரு நம்பிக்கையின் சின்னமாக உருவெடுத்துள்ளது. கடந்த வருடம் ஏற்பட்ட பூகம்பம் மற்றும் சுனாமியில் ஜப்பானின் வடக்கு பகுதியில் உள்ள தொகு மாகாணத்தில் இருந்து பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்களும் இடிந்து சேதமடைந்தன. ஏராளமான மரங்களும் முறிந்து விழுந்து நாசமடைந்தன. இந்நிலையில் பேரழிவுக்கு உள்ளான அப்பகுதியில் பைன் மரம் ஒன்று மட்டும் 100 அடி உயரத்திற்கு கம்பீரமாக வானுயர நின்று கொண்டுள்ளது. சுனாமிக்கும் பூகம்பத்திற்கும் உயிர் தப்பிய இந்த பைன் மரத்தை ஜப்பானியர்கள் நம்பிக்கையின் சின்னமாக கருதி அந்த மரத்தை காண அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் இந்த மரத்தை புகைப்படம் எடுத்தும் அதன் விதைகளை சேகரித்தும் செல்கின்றனர். சிட்னியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 482 ரன்களை குவித்து தனது 2ஆம் நாள் ஆட்டத்தை நிறைவு செய்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி சிட்னியில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அனைவரும் தொடர்ந்து அவுட் ஆனதால் 191 ரன்களுக்கு இந்திய அணி சுருண்டது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 2ஆம் டெஸ்டின் முதல் நாளான நேற்று 3 விக்கெட்டுகளை இழந்து 116 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்றைய ஆட்டத்தை தொடர்ந்த மைக்கேல் கிளார்க்கும் ரிக்கி பாண்டிங்கும் சிறப்பாக விளையாடி சதமடித்தார்கள். இதில் ரிக்கி பாண்டிங் 134 ரன்களை எடுத்திருந்த போது சர்மாவின் பந்துவீச்சில் டெண்டுல்கரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய கேப்டன் மைக்கேல் கிளார்க் தனது இரட்டை சதத்தை பூர்த்தி செய்தார். இந்நிலையில் சிட்னி டெஸ்டின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 482 ரன்களை எடுத்திருந்தது. ஹசி 55 ரன்களுடனும் மைக்கேல் கிளார்க் 251 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்திய அணியை விட ஆஸ்திரேலிய அணி 291 ரன்கள் எடுத்து தற்போது முன்னிலையில் உள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம்: தங்கம் 1 கிராம் 2605 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 20,840 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 27,860 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரம்: 1 கிராம் வெள்ளி 56 ரூபாய் 30 காசுகள். 1 கிலோ வெள்ளி 52,565 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். முல்லைப் பெரியாறு அணையில் உயர்நீதிமன்றம் நியமித்த ஐவர் குழுவின் உத்தரவுப்படி நாளை இறுதிக்கட்ட ஆய்வு துவங்குகிறது. அதற்காக ஆயத்த பணிகள் இன்று நடைபெற்றது. திருக்கோவிலூர் ஆதிவாசி பெண்களை பலாத்காரம் செய்தவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் பெண் மருத்துவர் சேதுலட்சுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு மருத்துவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நோயாளிகள் பெரும் சிரமப்பட்டனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் நாளை அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.